ஹலோ கைஸ், நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு T20யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பலக்கிலே ஸ்டேடியத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஓப்பனிங்கில் நம்ம தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம். ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஒரு நல்ல இன்டென்ட் காட்டினாங்க. பவர் பிளேயிலே செம்மையான ரன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விக்கெட் விட்டாலும் ஜெய்ஸ்வால் 40 அடிச்சிருந்தாரு, கில் 30+ அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடச்சிச்சு. அந்த இன்டென்ட்னால தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்கையும் நல்லா தைரியமாக அடிக்க ஆரம்பித்தார். பந்த் என்ன தான் ஆரம்பத்தில் வந்து டிஃபென்சிவாக போனாலும் அதுக்கப்புறம் அவரும் இந்த லாஸ்ட் முடிகிற சமயத்தில் நல்லா 4-6 அவரும் நல்லா அடித்தார். மற்றபடி மற்றபடி அந்த ஹர்திக் பாண்டியா 9 ரன்ஸ், அக்சர் பட்டேல் 10 ரன்ஸில் முடித்தாங்க மேட்ச்சை. நம்ம 213 அடித்தோம். ஸ்ரீலங்கா சைடு பார்க்கணுன்னா அவங்க பவுலிங்கில் 10 ரன்னா மட்டும்தான் நல்லா போடாரு. என்னதான் 38 ரன் போட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மெயினாக 4 விக்கெட் எடுத்தார். அது ஹர்திக் பாண்டியாவோடது, சூரியகுமார் யாதவோடது, ரியான் பராகோடது, இந்த 3 மெயின் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார். ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஃபீல்டிங் ரொம்ப மட்டமாக பண்ணாங்க. அதான் அவங்க மேட்ச் தோக்கிறதுக்கு மெயினான காரியமாக அமைஞ்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கணும்னா ஸ்ரீலங்காவுக்கு ஓப்பனிங்கில் நிஷாங்கா, குஷல் மெண்டிஸ் நல்ல ஸ்டார்ட்னா கூட மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 50 ரன்குள்ளே விக்கெட் விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு செகண்ட் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சோன்னு நினைக்கிறப்போ தான் ஒரு ஆரம்பத்தில் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் ஒரு நல்ல 50+ ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. ஆனால் அப்பையும் நல்ல வேளை அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுப்பார். அந்த இதுதான் ஒரு மேட்சோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தும் விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதுக்கு அடுத்த ஓவர்லேயே வந்து என்னதான் இன்ஜூரியோட கண்ணில் அடிப்பட்ட இன்ஜூரியோட இவர் ரவி பிஷ்ணாய் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் ரியான் பராக் தான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர் போட்ட, அதாவது 16th ஓவர் அவர் போட்டார். அவர் போட்ட ஓவரில் அவர் ஒரு விக்கெட்டும் எடுத்தார். அவர் ஓவரில் ரன் அவுட்டும் வந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் பேட்டிங் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்தார், சிராஜ் எடுத்தார். அப்புறம் கடைசி ஓவரில் ரியான் பராகே 2 விக்கெட் எடுத்துட்டு கடைசியில் அவர் தான் இன்னைக்கு 3-4 எடுத்தார். லோயஸ்ட் எக்கனாமி பவுலரும் அவர் தான். இது வந்து கௌதம் கம்பீரோட பிளானே நல்லா தெரியும். ஏன்னா ரியான் பராக்கு ஒரு 15th ஓவர் மேலே பவுலிங் கொடுக்கறதுங்கிறது வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. மேட்ச் எங்கே கோட்டு விட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா அழகாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஃபீல்டிங்லேயே 20-25 ரன்ஸ்ட்டு விட்டாங்க. ஏன்னா சூரியகுமார் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கேட்சை விட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ரிஷப் பந்துக்கும் விட்டாங்க. அவங்களுக்கு பவுலிங்கை விட ஃபீல்டிங்கில் தான் ரன்ஸ் அதிகமாக விட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் ஃபீல்டிங் அந்தளவு பண்ணலனாலும் ஜெய்ஷ்வால் அவருக்கு வந்த கேட்ச்லாம் நல்லா பிடிச்சாரு. இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட்டு 10 ஓவர்ஸில் எப்படியோ ஃபார்முக்கு வந்து எப்படியோ மேட்சை பிடிச்சிட்டாங்க. நாளைக்கும் இதே பேலக்கிலே ஸ்டேடியத்தில் தான் செகண்ட் மேட்ச் நடக்குது. ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து உமன்ஸ் ஏஷியா கப் போயிட்டுருக்கனால ஒரே ஸ்டேடியத்திலே 3 மேட்சும் வச்சுருக்காங்க பேலக்கிலேயில். இதே டைமில் நடக்க போகுது. ஐ திங்க் இந்தியா ஸ்குவாடில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா ஜெயிச்சிட்டனால எதுவும் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேர்ட் T20யில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறையா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே வேறு ஏதாவது வாஷிங்டன் சுந்தரை விடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கும் நம்ம இதே எதிர்பார்க்கலாம் ஜெயிப்போன்ட்டு. நம்ம சொன்ன மாதிரியே 180+ வந்தால் போதும்னு சொன்னோம். அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஸோ நாளைக்கும் இதே எதிர்பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.